ஓம் நாதாயை நமஹ. ஓம் சத்யை நமஹ. ஓம் பாஸ்கராயை நமஹ. ஓம் அமிதாயை நமஹ. சீக்கிரம் போய் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிடுத்து. பொண்ணு வந்தாச்சே. போகலையா? நேத்தே போறேன்னு சொல்லிட்டு இப்ப பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்க. ஏய், என்கிட்ட நேத்தே போறேன் தானே சொன்னேன். இப்ப இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் மணமேடையில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க. போனோம் அப்புறம் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா? சும்மா முரண்டு பிடிக்காம தாலி கட்டுக்கிறியா? உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்ற விக்ரம், ஆனா இப்ப சொல்ல முடியாது. சொன்ன பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ, இவ வேற அசால்ட்டா வந்து பக்கத்துல உட்கார்ந்துருக்காளே. இப்ப எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம் தெரியலையே. ஐயோ, இந்த வினு என்ன பண்ண காத்துட்டு இருக்கான்னு தெரியலையே. இந்த பக்கம் விக்ரம், அந்த பக்கம் வினு, நடுவுல இந்த நந்தினி வேற. இன்னைக்கு நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கே. அம்மா, இதை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சுபா, இங்க வா. ஸ்வேதா, நீயும் வா. இந்தாங்க. இந்த என்ன இவன் இன்னும் அமைதியாவே இருக்கான்? தாலி கட்டுற நேரமே வந்துருச்சு, பிரச்சனை பண்ணாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானே. என்ன மகா, அந்த வினு அமைதியாவே உட்காந்துருக்கான். அதுக்குள்ள சுபா ஆசீர்வாதமே வாங்கிட்டு வந்துருவா போல. அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் என்ன பிளான் வச்சிருக்கானே தெரியலையே. இங்க பாரு மகா, இது வேலைக்கு ஆகாது. உடனே அவன்கிட்ட போய் பேசு. ஒரு நிமிஷம், நான் போறேன். ஹலோ. வினு, ஏன் அமைதியாவே இருக்கீங்க? இதான் கரெக்டான டைம். நீங்களும் அனுவும் ஒன்னா இருக்க போட்டோஸ் எல்லாம் காட்டி பிரச்சனை பண்ணுங்க. எங்க என்னங்க சொல்றீங்க? என்ன போட்டோ? நான் என்ன பிரச்சனை பண்ணணும்? வினு, என்னங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? நேத்தெல்லாம் தெளிவா பேசிட்டு தானே வந்தோம். ஹலோ, நீங்க சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியல. வினு, டென்ஷன் பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமே நடக்க போகுது. அதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ண முடியாது. எங்களாலயும் ஒண்ணும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. இங்க பாருங்க, இப்பவே எழுந்திருச்சு போட்டோஸ் எல்லாம் காட்டி அனுவ உங்க லவர்னு நிரூபிச்சு உங்களோட கூட்டிட்டு போயிருங்க. மேடம், நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுறீங்களா? ஒரு நிமிஷம் என் கூட வாங்கல. வினு, வாங்க வாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க போட்ட எல்லா பிளானுமே சொதப்பிருச்சு. அந்த மகாவும் விக்ரம் அம்மாவும் போய் ஐஸ்வர்யாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. விஜய் கால்ல கூட விழுந்து கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அவர் என்ன கட்டிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏய், எதுக்குடி படற? எதுவும் முடிஞ்சு போயிடல. இப்பவும் நீ விஜயை கல்யாணம் பண்ணிக்க ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலியே கட்ட போறாங்க.
ஊரே பார்க்க 2 பேரும் மனமேடையில இருக்கும்போது எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க? இருக்கு. ஆனா அதுக்கு நீ தயாரா இருக்கணும். நீ தயாரா இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். ஆண்டி, விஜய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, விஜய் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்ட போறப்போ நீ அவளை சுட்டுடு. என்னது சுடணுமா? பாத்தியா, இதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன், எதுக்கும் தயாரா இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும்னு. இப்ப பயப்படுற பாத்தியா? இப்ப சொல்லு, விஜய் உனக்கு வேணும்னா வேற வழி என்னதான் இருக்கு? இங்க பாரவி, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி விஜய்க்கும் உனக்கும் கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன். ஆனா நீ ஐஸ்வர்யாவை சுட்டுடுவியா? சரி ஆண்டி, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக நான் இதை பண்றேன். சூப்பர் அபி. தைரியமா பண்ண அபி, நான் இருக்கேன். விஜய் உனக்கு தான். எங்க ஏய், என்ன ஆச்சு உங்களுக்கு? நேத்து எல்லாமே பேசிட்டு தானே வந்தோம். இப்போ திடீர்னு ஏன் இப்படி பண்றீங்க? ஏய், உங்களை நம்பி தானே நாங்க எல்லாரும் இருக்கோம். இப்போ கடைசி நேரத்துல உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? அனு உங்களை விட்டுட்டு போயிடுவா, பரவாயில்லையா? பரவாயில்ல, அனு போனா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. டேய் திருட்டு ராஸ்கல், என்னடா விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க? எங்க வினு, சாரி சாரி, நான் ஏதோ கோவத்துல உங்க சட்டையெல்லாம் பிடிச்சிட்டேன். தயவு செஞ்சு வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுங்க ப்ளீஸ். உங்களால மட்டும்தான் உண்மையெல்லாம் சொல்ல முடியும், கல்யாணத்தையும் நிறுத்த முடியும். ப்ளீஸ் கொஞ்சம் உண்மையை சொல்லி வந்து கல்யாணத்தை நிறுத்துங்க ப்ளீஸ். என்னாலலாம் முடியாது. உன்னால முடிஞ்சா நீயே இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கோ. டேய், உன்னை முழுசா நம்பினல்ல. நீ திருடனா இருந்தாலும் அட்லீஸ்ட் உனக்குள்ள இருக்கிற காதலுக்காகவாச்சும் நீ இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு நான் நம்பினேனே. கடைசியில எங்களை நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல. ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அத நான் சொல்றேன்டி. நீ அழுதாலும் சரி, அடிச்சாலும் சரி, அவன் வாயில இருந்து உண்மையை மட்டும் வாங்கவே முடியாது. ஏன் தெரியுமா? இவன் இப்போ ஏன் ஆளு. என்ன ஒண்ணும் புரியலையா? நீ இவனை போலீஸ் மாதிரி போய் புடிச்சிட்டனா, உன் கஸ்டடியில வச்சுட்டனா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துருமா? அக்கா, அவ மூஞ்சிய பாரு, பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கா பாரு. இத பாருடி, இப்ப இந்த வினு ஏன் கேம்ல இருக்கான். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் செய்வான். நீ எல்லாம் சின்ன குழந்தை, போ போய் நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. விக்ரமும் அனுவும் மனமேடையில உட்கார்ந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அனு கழுத்துல விக்ரம் தாலி கட்டிடுவான்.
அவன் தாலி கட்டி முடிச்ச அடுத்த நிமிஷம் உன் அக்கா கல்யாணத்தை நிறுத்த பிளான் போட்டாச்சு. அது என்னன்னு நீ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிரும். நீ அழுது புரண்டாலும் சரி, அந்தர் பல்ட்டி அடிச்சாலும் சரி, இனி நடக்க போற எதையும் உன்னால தடுக்க முடியாது. இது என்னோட கேம். புரிஞ்சுதா? அர்த்தமைந்தா ராஜா? அட ஏன் கை இவள்கிட்டலாம் இவ்வளவு பேசிட்டு இருக்க? உன்னை பகைச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு இப்போ இவ புரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்டேட்டஸுக்குலாம் இவள்கிட்ட பேசவே கூடாதுக்கா, நிறைய வேலை இருக்கா. வாக்கா. ஓம் மனாஹாயே நமஹ, ஓம் பரிவல்லவாயே நமஹ, ஓம் அமிர்தாயே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் தர்மவிதாயே நமஹ, ஓம் சுனாயே நமஹ, ஓம் பத்மப்ரியாயே நமஹ, ஓம் பத்மசுந்தர்யே நமஹ, ஓம் பத்மப்ரியாயே நமஹ. அனு, ஒழுங்கு மரியாதையை இப்பவே எந்திரிச்சு எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி போயிடு. சொல்றத கேளு. முடியாது என்னால. இப்ப நான் இழந்து போனா உங்க கல்யாணம் மட்டும் நிக்காது, உங்க தம்பி கல்யாணமும் சேர்ந்துதான் நிக்கும். அதனால என் கழுத்துல தாலி கட்டுறதை தவிர வேற வழியே இல்லை உங்களுக்கு. அதனால பெருசா யோசிச்சு குழப்பிக்காம முதல்ல என் கழுத்துல 3 முடிச்ச போடுங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அனு, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அசால்ட்டா தாலி கட்டுன்னு சொல்ற. விளையாடாம மரியாதையா கிளம்பிற. அப்புறம் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. அனு, என் மனசுல கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கை ஓடிக்கிட்டே இருந்துச்சு விக்ரம். எப்படியாவது உனக்கும் மகாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்சது நடக்கவே நடக்காது போல. ஆனா சத்தியமா சொல்றேன் விக்ரம், உனக்கு சரியான ஜோடினா அது மகா மட்டும்தான். அனுவெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். ஓம் சந்திரரூபாயே நமஹ, ஓம் இந்திராயே நமஹ, ஓம் புஷீதலாயே நமஹ, ஓம் புஷ்யை நமஹ. டே புலி, அவளை இங்க கூப்பிடு, நாமளும் ஆசீர்வாதம் பண்ணிடலாம். ஏக்கா, நீ எதுக்கு அவளை ஆசீர்வாதம் பண்ண போற? டேய், எப்படி பார்த்தாலும் இந்த தாலி ரெண்டும் அனு கழுத்துலயும் அபி கழுத்துலயும் தானே ஏற போகுது. அப்புறம் என்ன, கூப்பிடுற அவளை. எம்மாடி தேங்காய் தட்டு, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷனா தெரியலையா? நாங்களும் ஆசீர்வாதம் தான் பண்ண வந்திருக்கோம். அண்டா கழுவு வந்தோம், கொண்டா. எப்படி என்ன அப்படி முறைக்கிற? அப்படியே உன் கண்ணை நோண்டி அம்மா தின்னுபிடுவேன், பார்த்துக்கோ. நடையும் ஆளையும் பாரு. டேய், அவளையே வெறுப்பேத்துற. வேண்டாம், விடு. சும்மா பண் பண்ணக்கா. விஜய்க்கும் உனக்கும் கல்யாணத்தை நானே பண்ணி வைக்கிறேன். ஆனா நீ ஐஸ்வர்யாவை சுட்டுடுவியா? இவ்வளோ நாளா நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. அந்த நந்தினி அம்மா கடைசியில அவங்க நினைச்ச மாதிரியே ஜெயிச்சிட்டாங்கல்ல. அவங்களோட பண பலத்துக்கு முன்னால நம்மளால நிக்க கூட முடியாதுன்னு நிரூபிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், எல்லாம் முடிச்சு போச்சு.
என் அப்பா அம்மா அக்கா எல்லாரும் அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்க போறாங்க. அவங்க முகத்துல எல்லாம் நான் எப்படி முழிக்க போறேன்னே தெரியலையே. ஐயோ, அதுக்கு பேசாம நான் இப்பவே செத்துடலாம் போல இருக்கு. ஏய் மகா, இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னு இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க? என்ன நீ இது வரைக்கும் தோத்ததே இல்லையா? எல்லா விஷயத்திலும் ஜெயிச்சிட்டேவா இருந்திருக்க இல்லல்ல? அப்புறம் எதுக்காக இப்ப மட்டும் தோத்து போயிட்டோன்னு நீயே டிசைட் பண்ணிட்ட? இப்ப என்ன, விஜய் அபி கழுத்துல தாலி கட்டிட்டாரா? இல்ல விக்ரம் தான் அனு கழுத்துல தாலி கட்டிட்டாரா? இதெல்லாம் நடந்தா தானே நீ தோத்து போயிட்டதா அர்த்தம். ஆனா அதெல்லாம் இன்னும் நடக்கல. அப்போ உனக்கான டைம் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். உன் கையில இருக்கிற கொஞ்சம் டைம்குள்ள என்ன பண்ண முடியும்னு யோசி. கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். ஏண்டி, கெட்டது பண்ணணும்னு நினைக்கிற அவங்களுக்கே இவ்ளோ வழி கிடைக்கும் போது நல்லது பண்ணணும்னு யோசிக்கிற உனக்கு ஒரு வழி கூடவா இல்லாம போயிரும்? முதல்ல அழுகிறத நிறுத்திட்டு நல்லா யோசி. ஐயோ, ஐயர் வேற எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரே. இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. ஓம் சிவாஹே நமஹ, ஓம் சிவகர்ஹே நமஹ. நான் கெட்டி மேளன்னு சொன்னதுமே மூத்த பையன் தான் முதல்ல தாலி கட்டணும், அடுத்தது ரெண்டாவது பையன் தாலி கட்டணும். என்ன எல்லாருக்கும் சம்மதம் தானே? எல்லாருக்கும் சம்மதம் தான். நீங்க மேற்கொண்டு வேலையை பாருங்க. சரிங்க. இப்ப என்ன பண்றது? இப்ப எந்திரிக்கவே மாட்டா போலயே. பேசாம நாங்களே எந்திரிச்சிருவோமா? டே புலி அக்கா, விக்ரம் எப்படி அனு கழுத்துல தாலி கட்டிடுவான். ஆனா விஜய் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே அபி வேலையை காட்டிடுவான். எப்படியோ நாம போட்ட திட்டம் எல்லாம் நடக்க போகுதுடா. என்ன சம்பந்தி இது? எதுக்காக எல்லாரும் ஒரே நேரத்தில் போனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல சம்பந்தி. அதுக்குன்னு எல்லாருக்கும் ஒரே நேரத்துலயா மெசேஜ் வரும்? ஒன்றும் புரியலையே. எதுவும் பிரச்சனையா என்னன்னு ஒன்றும் புரியலையே. அக்கா, வந்திருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளேயே சம்பந்தம் இல்லாம போன் எடுத்து எதோ பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு தானே இருக்கு. இந்த பொண்ணு தான் பாருங்க. அதே பொண்ணு தான். இந்த பொண்ணு தான். என்னப்பா இப்படி பண்ணிருக்கா? मंगले मंगलाधरे मांगल्ये मंगलप्रदे मंगलार्थं मंगलेशे मांगल्यं देहि मे सदा सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोऽस्तुते। विदेहि देवी कल्याणं विदेहि देवी विपुलाश्चर्यं रूपं देहि जयं देहि यशो देहि दिशाचके। गेटिमेलो சரவணன், இதை பாருங்க. குடிபா இருங்க.
இங்க பாருங்க இந்த அநியாயத்தை. அனுவை நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சுல? என்னங்க தம்பி யோசிச்சுட்டே இருக்கு, மாங்கல்ய தானம் பண்ணுங்க. டேய் விக்ரம், என்னடா பண்ற? தாலியை கட்டுறா. ப்ரோ ஒரு நிமிஷம். தாலி கட்டுங்க. ஏய் எந்திரி. ஏய் எந்திரி. டேய் விஜய், இங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல போறியா இல்லையா? ஏன் தாலி கட்ட வேணாம்னு சொல்ற? என்னன்னு சொல்லு. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. டேய் விஜய். டேய் என்னடா? டேய் விஜய், என்னடா பண்ணிட்டு இருக்க? தாலி கட்டுற நேரத்துல கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? யாரு? நான் கலாட்டா பண்றேனா? முதல்ல இந்த போன்ல இருக்கிற மெசேஜை பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. என்னடா? இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் யார் கையில கிடைச்சது? அப்படியே கிடைச்சிருந்தாலும் எப்படி கரெக்டா எல்லார் போனுக்கும் மெசேஜா வந்துச்சு? நீங்க 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். எப்படி நம்ம அடி? சும்மா நெத்தி அடியா? டேய் என்னடா ஆளாளுக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? என்ன நடக்குதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அப்படி என்னதான்டா இருக்குது அந்த போன்ல? அப்பா இதோ நிக்கிறாளே அனு, பக்கா ஃப்ராடு பாவ. ஃப்ராடா? கேரளால பணக்கார பசங்களா பார்த்து லவ் பண்ற மாதிரி நடிச்சு பணத்தை புடிங்கிட்டு போறதுதான் அவளோட தொழிலே. என்னடா சொல்ற? அதனாலதான் நான் அவ அப்பா அம்மா வர சொல்லுன்னு சொன்னப்போ ஏதோ ஒரு பொய் சொல்லி சமாளிச்சால அவ. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன்டா அவளை. விஜய் அந்த போனை கொடு. இன்னைக்கு நம்ம காலை அடிப்பாவி, இவ்வளவு பெரிய ஃப்ராடா நீ? என்கிட்ட ஏதேதோ சொன்னியடி நீ. அப்பா இவளை எப்படிப்பா நம்ம விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அதனாலதான் நான் நிறுத்தினேன். நல்ல வேளை சரியான நேரத்துல நீ நிறுத்திட்ட விஜய். அப்பா முதல்ல கேரளா போலீஸ்க்கு போன் பண்ணு. அவங்க கிட்ட இவளை புடிச்சு கொடுத்தாதான் நாம அடுத்த வேலையை பார்க்க முடியும். இதுக்கு எதுக்குடா கேரளா போலீஸ்? லோக்கல் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டா அவங்களே பாத்துப்பாங்க. ஆத்தாடி, இவனுங்க என்ன போலீஸ்ல மாட்டி விடுறேன்னு சொல்றானுங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்மளே மாட்டி விட்டுருவானுங்க. அணு எப்படியோ போட்டோம், நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஏண்டா டேய், எங்க நடுவ பாக்குற? நீயும் தாண்டா அவ கூட ஜெயிலுக்கு போனோம். வா. இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. இப்ப போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் ரோட்ல நிக்க வச்சு கல்லால அடிக்கணும். எவ்வளவு தைரியம் தான்
இவ்வளவு பெரிய குடும்பத்துல வந்து வேலையை காட்டிருப்பா. இவங்களை எங்கிட்ட விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அதுக்குள்ள யாருப்பா போலீஸுக்கு ஃபோன் பண்ணது? நான் தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க மிஸ்டர் சரவணன், யாருங்க அக்யூஸ்ட்? சார், இதோ இவனும் அங்க நிக்கிற பொண்ணும் தான் அக்யூஸ்ட். கூட்டிட்டு போங்க. ஃபர்தரா என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா நானே ஸ்டேஷனுக்கு வரேன். தேங்க்ஸ் மிஸ்டர் சரவணன். எல்லாம் முடிஞ்சதும் ஸ்டேஷனுக்கு வந்து லீகலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. மற்றதை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். கான்ஸ்டபிள்ஸ், உங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு போங்க. ஓகே சார். வா வா மேடம். மேடம் என்ன மேடம் பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? வா மேடம் சொல்லுங்க மேடம். மேடம் கைய விடுங்க. மேடம் சொல்லுங்க மேடம். மேடம் மேடம் சொல்லுங்க. கைய விடுங்க. மேடம் மேடம் ஏய் சொல்லுங்க என்ன மேடம். துரோகி காப்பாத்துங்க போடி. மாமா சார் அவளை புடிச்சு கூட்டிட்டு போங்க சார். கான்ஸ்டபிள் எடுத்துட்டு போங்க. கைய விடுங்க. தேங்க்ஸ் மிஸ்டர் சரவணன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். வரங்க. கைய விடுங்க. என்ன நடந்து போச்சுன்னு எல்லாரும் ஒத்துரு மூஞ்சி ஒத்துரு பாத்திட்டே நிக்கிறீங்க. மூத்த பையன் தாலி கட்டாம நின்னுது ஏதோ தெய்வ செயல் நினைச்சுக்குங்க. சின்ன பையன் கல்யாணத்தாவது நடத்துங்க. கட்டத்திலயும் ஒரு நல்லது நடந்துதான் இருக்கட்டும். ஆமா, இவர் சொல்றது சரிதானம்மா. பேசாம சின்ன பையன் கல்யாணத்தையாவது நடத்தி விட்டுருங்க. நானும் இதே தான் யோசிச்சேன். விக்ரம் கல்யாணம் நின்னதுல நமக்கு எந்த வருத்தமும் இல்லை. அது ஏதோ நம்மளோட நல்ல நேரம் தான். அதுக்காகலாம் விஜய் கல்யாணத்தை நிறுத்தவோ தள்ளி போடவோ என் மனசுல எண்ணமே இல்லை. பேசாம இப்பவே விஜய் கல்யாணத்தை நடத்திடுவோம். அப்புறம் என்னப்பா, சட்டுன்னு அடுத்த வேலையை பாருங்க. சீக்கிரம் ஆரம்பிங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் புள்ள கல்யாணத்தை நடத்தி வைக்க நீங்க எல்லாரும் யாரு? இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என் புள்ளைய ஒருத்தி ஏமாத்திட்டு போயிருக்கா. அத பத்தி கவலைப்படாம உடனே என் சின்ன புள்ள கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. அம்மா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நான் ஓகே தான். அதான் அவ ஃப்ராடுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்னம்மா? அம்மா, நீங்க தேவையில்லாம கவலைப்படாம நம்ம விஜய் கல்யாணத்தை நடத்தி வைங்கம்மா. டேய், உனக்கு நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? உனக்கு கல்யாணம் நடக்காம விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. புரியுதா? அம்மா, என்னம்மா அது? உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து சம்மதிச்சுதானமா நான் அந்த அணுக்கழுத்திலே தாலி கட்டுறதுக்காக போனேன். ஆனா அவ ஃப்ராடா இருந்ததுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? விக்ரம், எனக்கு உன்னோட கல்யாணம் முதல்ல நடக்கணும். உனக்கு அடுத்து ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அம்மா,
இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏற்கனவே என் பொண்ணோட கல்யாணம் 2 தடவை நின்னு போச்சு. இந்த தடவையும் கல்யாணம் நின்னு போச்சுன்னா இந்த ஊரே அவளை ராசி இல்லாதவனு பேசுவாங்க. சொன்னாலும் சொல்லாட்டாலும் உங்க பொண்ணு ராசி இல்லாதவ தானே? இங்க பாருங்க, தேவையில்லாம என் அக்காவை இன்னொரு தடவை ராசி இல்லாதவன் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், அப்படிதாண்டி சொல்லுவேன். அவ ராசி இல்லாதவ, ராசி இல்லாதவ, ராசி இல்லாதவ. இல்லனா எப்ப பார்த்தாலும் மாலையும் கழுத்துமா இருக்கும் போதே ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போகுமா? வந்துட்டா பெருசா பேசுறது. ஏன் சம்பந்தி, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? இப்படி இவ்ளோ பெரிய சபையில நிக்க வச்சு உங்க வாயால இப்படி சொல்றீங்களே, இது அந்த கடவுள் கூட அடுக்காது. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு நீங்க அப்படியே கண்ணை கசக்கிட்டு நிக்கிறீங்க? நீங்க என்ன டிராமா போட்டாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்காது. என்ன